எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா உங்க இண்டஸ்ட்ரிக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்றது? அத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, டெலிகாம் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, பினான்சியல் இண்டஸ்ட்ரி ஸோ நெறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்? அத பத்தி நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு வீடியோவா கவர் பண்ண போறோம். ஸோ உங்க இண்டஸ்ட்ரிய மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்க இண்டஸ்ட்ரி என்னால கவர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அதாவது ஹாஸ்பிட்டல், கிளினிக் எது இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் ஆக்டிவிட்டில நீங்க பண்ணணும் உங்க பிசினஸ்க்கு. ஸோ அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பண்ணோம் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ஸோ உங்க இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து மெயினா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஏரியா வந்து உங்களோட வெப்சைட்லயும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்இஓ பார்ட்லயும் பிளஸ் அண்ட் சேம் டைம் கூகுள் மை பிசினஸ் இதில் தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்க சோஷியல் மீடியா ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா அதாவது நீங்க லீட் ஆடோ இல்ல வேற ஏதாவது எந்த கேம்பெயின் ரன் பண்ணாலோ அங்க வந்து பாலிசி வயலேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ஆட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பிபிசி, எஸ்இஓ. ஸோ நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட். நீங்க ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு கிளினிக் வச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் இருந்தா மட்டும்தான் மக்கள் உங்க மேல ட்ரஸ்ட் அதிகமாகும். ஸோ அவங்க உள்ள வருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நீங்க டாக்டரா இருக்கலாம் இல்ல கிளினிக் ஓனர்ஸா இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து டெஸ்டிமோனியல்ஸ், உங்களோட கஸ்டமரோட டெஸ்டிமோனியல் மெயினா நீங்க வந்து உங்க வெப்சைட்ல பேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து அதாவது பீப்புள்ஸ் வந்து உங்க உங்க மேல ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சர்வீசஸ். இப்போ வந்து ஸ்கின் கேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டடா வந்து நீங்க ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணுவீங்க. ஸோ ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம் இல்ல ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம் பிளஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி அதுக்கான சர்வீஸ் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அதை மட்டும் நீங்க தெளிவா வந்து நீங்க இந்த சர்வீஸ் செக்ஷன்ல கொடுக்கணும். ஸோ பிளாக் கம்பல்சரின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு கிளினிக்கல் இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட பிளாக் செக்ஷன் இருக்கணும். ஏன் இந்த பிளாக் செக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட சிம்டம்ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருந்தா கண்டிப்பா போய் கூகுள்ல சர்ச் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் எதை பத்தியாச்சும் டவுட் இருந்தாலும் சரி அந்த மெடிசன் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி டைரக்டா எங்க சர்ச் பண்ணா கூகுள். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்க சர்வீஸ் ரிலேட்டடுக்கான பிளாக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெப்சைட் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆட்டோமேஷன் புக்கிங். ஒன்ஸ் உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு கரெக்டான பர்சன் உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவருக்கான கால் டு ஆக்ஷன் இருக்கும். அந்த கால் டு ஆக்ஷன் கம்பல்சரி வந்து ஒன் டு ஒன் மீட்டா இருக்கணும். அந்த ஒன் டு ஒன் மீட்டர் கம்ப்ளீட்டா நீங்க ஆட்டோமேட் பண்ணிருக்கணும். ஸோ அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் பிக்ஸ் பண்ண உடனே அது என்ன நடக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டர் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா கேலண்டர் யாராச்சும் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா ஆட்டோமேட்டிக் என்னன்னா அவருக்கான ஜூம் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டு டாக்டருக்கு ஒரு ஜூம் லிங்க் போயிடணும் அண்ட் சேம் டைம் பேஷண்ட்டுக்கு ஒரு ஜூம் லிங்க் போயிடணும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல வெர்ச்சுவல் மீட்டிங் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கான பேஸ்மெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா வெப்சைட்ல பண்ணிடணும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் புக்கிங் கம்பல்சரி ஃபார் வெப்சைட். ஸோ அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல இருக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேஷண்ட் ஸ்கிப் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்இஓ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆட்ஸ் வந்து அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து எஸ்இஓ. எஸ்இஓல ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் இதை பத்தி நான் டெடிகேட்டா வீடியோ போட்டுருக்கேன். நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியா தான் கண்டிப்பா நீங்க எஸ்இஓ பண்ணணும். நெக்ஸ்ட் கூகுள் மை பிசினஸ். நீங்க என்ன கிளினிக் இந்த மாதிரி வந்து நீங்க பெரிய பிராண்டிங்கான ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் சரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து அந்த அளவு தேவையில்லை. பட் ஆனா நீங்க ஒரு கிளினிக்கோ ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வச்சுன்னா கண்டிப்பா வந்து கூகுள் மை பிசினஸ் தேவை. சரௌண்டிங்ல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன வில்லேஜ்ல ரூரல் ஏரியால வச்சிட்டு கண்டிப்பா கூகுள் மை பிசினஸ் வைங்க. பிகாஸ்
நியர்பைல ஏதாவது சர்ச் பண்ணுனா கண்டிப்பா உங்க ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆகணும். லிஸ்டட் மக்கள் வந்து அதை சர்ச் பண்ணியும் அது மூலமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளினிக்கா இருந்தா நிறைய பேர் உள்ள வராது. ஸோ நீங்க கிளினிக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, கண்டிப்பா கூகுள் மை பிசினஸ் கிரியேட் பண்ணுங்க. அந்த கூகுள் மை பிசினஸ் ரேங்க் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதை முக்கியமா நீங்க பார்க்கணும். பிகாஸ் கூகுள் மை பிசினஸ் தான் உங்க ஏரியா சரௌண்டிங் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கதான் உங்களால வந்து டார்கெட் வந்து உங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மை பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி ரேங்க் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெப்சைட் இல்ல, எஸ்இஓ பண்ணல, பட் ஆனா கூகுள் மை பிசினஸ் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் அவங்களுக்கு கூகுள் மை பிசினஸ் மட்டும் எப்படி ரேங்க் பண்ணணும் மட்டும் தான் நான் கைட் பண்ணேன். அண்ட் சேம் டைம் நானே ஒர்க் பண்ணேன். ஸோ எப்படிலாம் ரேங்க் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 1 மந்த் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ வித்தின் 3 மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங்லயும், அதாவது ரேங்கிங் ஆன் கூகுள் வெப் பிசினஸ் கண்டிப்பா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா உங்களோட பேஷண்ட் ஃப்ளோ பிளஸ் வந்து உங்களோட விசிட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா முக்கியமான ஒன்று வீடியோ மார்க்கெட்டிங். இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ஸ் கொடுக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஏதாச்சும் அதை ரெப்ரசென்ட் பண்ணி இதனால என்ன சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் இருந்தா என்ன உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ் மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீடியோ வந்து கண்டிப்பா வைரல் ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் நீங்க ஹையர் பண்ணி அவருக்காக வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேஷண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமானது, பேஷண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்ல வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய வந்து சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி அவங்களோட மார்க்கெட்டிங் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அண்ட் சேம் டைம்ஸ் நாளைக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட தான் போவாங்க. பிகாஸ் இதனால என்ன ஆகுது, அங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட பேஷண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்க பிசினஸ்க்கு நீங்க வீடியோ மார்க்கெட்டிங் பண்றீங்களா இல்லையா? ஸோ அதை டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன பிபிசி கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எப்படிலாம் சர்ச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணலாம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு டாக்டருக்கு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அவங்க சர்வீஸ் ரிலேட்டடா சர்ச்சஸ் போது கூகுள்ல ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த டாக்டர் கொடுக்கும்போது அந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பிபிஎஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ண எனக்கு 100% அங்க ரிசல்ட் வந்தது. ஸோ அதனால அவர் டாக்டர் வந்து ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ண நம்ம ரிசல்ட் வருது, ஸோ நம்ம இதுவே கண்டினியூ பண்ணணும் சொல்லிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே கான்சென்ட் பண்ணுவேன், பிபிசி கேம்பெயில மட்டுமே கான்சென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க சர்வீஸ் ரிலேட்டடான மக்கள் எப்படி சர்ச் பண்றாங்க, அதாவது உங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நீங்க நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்கலாம், பட் ஆனா உங்க கேட்டகரியில மக்கள் எப்படி சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா நீங்க பிபிஎஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜஸ்ட் ஃபார் பிராண்டிங்காக ஒர்க் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து நீங்க லீட் ஜென்ரேட் பண்றது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து பாலிசி வேலிட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம், பட் ஏன்னா இப்போ வந்து பாலிசி வேலிட் ஆகல, ஃபியூச்சர் கண்டிப்பா பாலிசி வேலிடேஷன் நடக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்றதா தான் இங்க வேற ஏதாவது பூஸ்ட் கேம்பெயினோ ஃபாலோவர்ஸ் கேம்பெயினோ ஸோ அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கான விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணலாம், அதுல இருந்து நீங்க ஃபாலோவர்ஸ் கெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டில நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒன்லி ஃபார் பிராண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு செட்டப் ஆடியன்ஸ் வந்து, அதாவது செட்டப் வந்து பேஷண்ட் வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரெகுலரா ஏதாச்சும் அப்டேட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்கலாம். பிளஸ் அவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ என்ன மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நீங்க டெய்லி ஒரு ரிமைண்டர் கொடுக்கலாம். ஸோ இது வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமரையும் நீங்களும் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு கம்யூனிட்டியா நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட பேஷண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த பேஷண்ட்க்கு தேவையான டெய்லி டிப்ஸோ இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கஸ்டமர் உங்க கூட என்கேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ சொல்யூஷன் கண்டிப்பா உங்ககிட்ட தான் வரும். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கான நம்ம யூஸ் பண்ண போற 2 பிளாட்ஃபார்ம் தான், ஒன்னு வாட்ஸ்அப், இன்னொன்னு இமெயில். வாட்ஸ்அப் தான் நான் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வாட்ஸ்அப் தான் இன்ஸ்டன்டா எல்லாரும் ஓப்பன் ரேட் அதிகமா இருக்க ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். கம்பேர் டு ஆல் இந்த இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இமெயிலா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப்போட ஓப்பன் ரேட் தான் எல்லாத்தோட ஐயா இருக்கும். ஸோ அதனால நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ண போனா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஏபி இருக்கணும். உங்க ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக், உங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு வெரிஃபைடு டிக் மார்க் வாங்கி வச்சுக்கணும். ஸோ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி
அது வெரிஃபைட் டிக் மார்க் வித் கிரீன் டிக்கோட வாங்கிட்டு அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நீங்க இப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்றதோட உங்க ஹாஸ்பிட்டல் நேம்ல இருந்து மெசேஜ் பண்ணா நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதாவது ஓப்பன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான மெயின் சோர்ஸ் வந்து டூலா வந்து நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க. இமெயில் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐஎன் கிளைண்ட் நீங்க ஹேண்டில் பண்றதா இருந்தா அவங்களுக்கு மட்டும் நீங்க இமெயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இமெயில் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு. ஸோ அதனால கம்பேர் டு நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நீங்க இமெயில வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற இண்டஸ்ட்ரி எதுவும் பேசல. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணுங்க. அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ செக்அப், பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ப் ஏதாச்சும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கான கேம்பெயினை வந்து நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லும் ட்ரை பண்ணலாம். அதை வந்து நீங்க எங்க ட்ரை பண்ணலாம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலமா ட்ரை பண்ணலாம், பிபிசி கேம்பெயின் மூலமா ட்ரை பண்ணலாம், சோஷியல் மீடியா கேம்பெயின் மூலமா ட்ரை பண்ணலாம், உங்க வெப்சைட்லயே ஒரு பேனர் ஆட் பண்ணி உங்களுக்கு விசிட்டர்ஸ் அதிகமா தான் அங்கேயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ செக்அப், பிளட் டெஸ்ட், ஐ செக்அப், இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் ஃப்ரீ கேம்ப் நீங்க உங்க உங்க கேட்டகரி ரிலேட்டட் நீங்க பண்ணும்போது அதை கண்டிப்பா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவ்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான முக்கியமான 10 ஸ்டெப்ஸ். இந்த 10 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா வித்தின் 6 மந்த்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வெப்சைட் அண்ட் எஸ்இஓ, கூகுள் மை பிசினஸ், வீடியோ மார்க்கெட்டிங் அண்ட் பிபிசி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதுக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து உங்களோட கேம்பெயின் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃப்ரீ கேம்ப் பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ், ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரினாலும் சரி இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு கிளினிக் ரன் பண்ணிருந்தா கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க யாராச்சும் ஒரு டாக்டரோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இருந்தா மறக்காம இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.